இப்போ அரசியல் அப்படிங்கும்போது நான் விரும்பி தானே போகிறேன், யாரும் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகல அதிமுகவுக்கு. நான் அதை என்னோட முழு உழைப்பையும் போடுவேன், என்னோட முழு டெடிகேஷனையும் அதிலே காட்டுவேன். அதிமுக போனால் ஒரு அதிகாரத்தை பெற முடியும்னு நம்புறீங்க? திமுகவில் அறிவிச்சிருக்க வேட்பாளர்களோட இதில் பாருங்கள், அதில் எத்தனை வாரிசு அரசியல் ஆட்கள் வராங்க பாருங்க. அதிமுகவில் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நம்பர் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒன்று பெருசா 9 பெருசா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் கேக்கு தான், நிறைய சாப்பிட்டாலும் கேக்கு தான். இன்றைக்கு வெளியான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லை, ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து சிறுபான்மையினர் மத்தியில் வந்து நிலவுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க, முதற்கட்டம் இல்லையா? அப்போ இன்னொரு கட்டம் இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கையை வந்து எப்படி பார்க்குறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் என்னென்னலாம் டிசைனாக பொய் சொல்லுவோம், பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்போம் அப்படிங்கிறத வருஷம் அவங்க அச்சடிச்சு எவ்ரி 5 years ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு அச்சடித்து பொய் சொல்கிறாங்க. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா 19 நாடாளுமன்ற தேர்தலில் ஃபஸ்ட்டு நீட்டை ஒழிப்போனாங்க, ஒழிச்சிட்டாங்களா? போன தேர்தல் அறிக்கையிலையும் இருந்துச்சு 19 வரைக்கும். அங்கே கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறது. தென்னிந்திய நதிகள் இணைக்கப்படும்லாம் சொல்லியிருக்கீங்க போன தடவை. இதெல்லாம் சாத்தியமா? நாங்கள் 40க்கு 40 ஒருத்தர் தவிர்த்து மற்ற எல்லாரும் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் 39 பேர் போயிட்டோம். 39 பேர் போய் என்னத்தை செஞ்சீங்க? ரொம்ப கொச்சையாக சொல்கிறதுனா என்னத்தை? திருமாசாருக்கு எதிராக சிதம்பரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வீர்களா? எனக்கு வந்து திருமாவளவன் மேலே தனிப்பட்ட முறையில் பாசம் இருக்கலாம், நட்பு இருக்கலாம். நட்பு, பாசம், அது சொந்த தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்குள் அந்த பாசமெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. மிக நிச்சயமாக அவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டால் கியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். இது நையப்படை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், தற்போது அதிமுகவின் பிரமுகர் நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கேன், ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. சொல்லுங்கள். அம்பேத்கரிஸ்ட், தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் தேசியவாதி, இப்போது வந்து திராவிடவாதி, எப்படி போகுது இந்த பயணம்? ஏன் மாறிட்டே இருக்கீங்க கொள்கை? அம்பேத்கர்வாதியிலேருந்து நான் இப்போ பின்வாங்கிட்டேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னால்? நான் வந்து தமிழ் தேசியத்துலேருந்து பின்வாங்கிட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னால்? நீங்களாக தான், ஊடகங்களாக தான் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தமிழகத்தில் இருக்கின்ற 2 பெரிய திராவிட கட்சிகளில் ஒரு தமிழ் தேசியவாதியாக யார் இருந்தாலும், அவங்க எனக்கு முன்னாடி போன கல்யாண சுந்தரம் சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, போதாமை, இங்கே உங்களுக்கு தமிழ் தேசியத்துக்குன்னு உருவாகி இருக்கின்ற ஒரு கட்சியோடு இருக்கின்ற ஒரு போதாமையில் தான் அங்கே போகிறோம். சரிங்களா? அங்கே போன உடனே நாங்கள் வந்து முழுக்க திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டோம். இல்லை, நீங்கள் வந்து அதிமுகங்கிற ஒரு பெரிய இயக்கம் வந்து முழுக்க திமுகவை போல் திராவிடம் 2.0லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஒரு தமிழ் தேசியவாதியாகவோ ஒரு அம்பேத்கரைட்டாகவோ வந்து எனக்கு அதிமுகவில் சில வேலைகள் செய்ய முடியும், நான் நம்புகிறேன், போயிருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதி இப்படி ஆகிட்டிங்களே, அப்புறம் என்னது அம்பேத்கரைட் இப்படி ஆகிட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மீடியா ஹைப்புக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்கைவாதியாக, ஒரு இலக்கியவாதியாக, இலக்கிய வட்டத்துலேயும் சரி, அந்த கொள்கைவாதிகளால் விவாதிக்கப்படுகிற அந்த கூட்டங்களையும் சரி உங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்போ இன்றைக்கி வந்து கருப்பு, அப்புறம் வெள்ளை, சிகப்பு, இது மாதிரி கரை கட்டின ஒரு இயக்கத்தில் போய் நீங்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அதிமுக தான் நமக்கு வந்து சரியான கட்சின்னு தேர்ந்தெடுத்தீங்க முதல்ல? இல்லை, எனக்கு நீங்களாம் யாராவது அதிமுகவை தவிர வேறு ஏதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் போகிறேன். இல்லை, அதிமுகவில் வந்து அதிகபட்சம் பேர் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்கிறாங்க, எங்களுடைய எதிர்ப்பு வந்து திமுக எதிர்ப்பு, கலைஞர் குடும்ப எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கொள்கைங்கிறது, கோட்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு கட்சிக்கு? எம்ஜிஆர், அதற்கடுத்து அம்மா ஜெயலலிதா, அதன் பிறகு எடப்பாடியார், இப்போ ஒரு 3வது தலைமுறையாக நாங்கள் போயிருக்கோம். ஓகே, சரிங்களா? அப்போ அதில் வந்து இந்த 3வது தலைமுறையாக போகிற எங்களுக்கு வந்து சில என்ன சொல்கிறது, அதோட முரண்பாடான கருத்துக்கள் அப்படிங்கிறது அதிமுகவோடு இல்லை. ஆனால் எங்களுக்குன்னு இருக்குது இல்லையா சில விஷயங்கள். இப்போ தமிழ் தேசியத்திலேருந்து தமிழ் தேசியம் வந்து இதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு
30% 35% ஓட் பேங்க் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது மாறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு 30 வருஷத்தில் அது மாறிடும். அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் அப்படி ஒரு 30% ஓட் பேங்க்கோட ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற ஒரு கட்சி உருவாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சரிங்களா. இப்போ முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருந்து அரசியல் விமர்சகராக இருந்து முழுமையான ஒரு அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு இல்லை 30 வருஷத்துக்குள்ளாக இப்படி ஒரு இயக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடயே உட்காந்துருக்க முடியாது இல்லையா. நான் ஐ வாண்ட் டூ சம்திங், எதாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இலக்கை அடையும் வரை வந்து அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார். கண்ணு கெட்டது தூரம் வரை அந்த நம்பிக்கை எனக்கு அந்த வெளிச்சம் தெரியல. நம்பிக்கை என்பதை விட அந்த வெளிச்சம் தெரியல. யார் மீது அந்த வெளிச்சம் தெரியல, யார் மீது அந்த நம்பிக்கை தெரியல உங்களுக்கு? இல்லை, நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முற்றும் ஒரு நம்பிக்கையோடு எடுத்து சொல்லக்கூடிய அது இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு 30-35% ஓட் பேங்கை கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்கமாக யாரும் இல்லை அப்படிங்கிற உண்மையை அதுதான் சார் உண்மையான உண்மை. வருஷத்துக்குள்ளே இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன இதெல்லாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரித்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் தான் இல்லையா. இந்த கட்சி 35% வாங்குது, அந்த கட்சி 37% வாங்குதுன்னா இந்த 2% வித்தியாசத்தை தான் இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்குது இல்லையா. அப்போ அந்த இங்கே மினிமம் ஆட்சி அமைக்க உங்களுக்கு வந்து ஒரு 35லேருந்து 40 வரைக்கும் ஓட் பேங்க் தேவைப்படுது. அது யார் வச்சுருக்காங்க சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய 20 இயர்ஸில் நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரல சார், 30 இயர்ஸ்க்குள்ளே வரல. நான் என் mid-40s வரேன். அப்படிங்கும்போது அனதர் 30 இயர்ஸ் ஐ ஹேவ் டு வெயிட் அப்படின்னா 70ஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நான் வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன். இப்போ அதுக்காக நான் வந்து நீங்கள் திராவிடத்தில் கறந்துச்சு போயிட்டீங்க, திராவிடத்தில் உருகி போயிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அப்படி வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து இல்லைங்க நான் திராவிடத்துலலாம் கரையில் இல்லை, திராவிடத்துக்கு மாற்றாக ஒரு சித்தாந்தத்தை நான் போய் நாங்கள் புதுசாக உருவாக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. திராவிட சித்தாந்தம் ஒன்று இருக்குது, அந்த கொள்கை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். ஸோ அந்த அதிகாரம் தான் வந்து மக்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வேற. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங் பேஸில் ஒரு இயக்கத்தில் வந்து இயங்கிட்டு அப்படியே ஆப்பனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர் சித்தாந்தத்தில் போய் உட்கார்றது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரணாக தான் தெரியுது. நீங்கள் எதிர் சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறத விட அதிமுகங்கிற இயக்கத்துக்குள்ள தமிழ் தேசிய ஒரு தமிழர் தலைவராக இருக்கிறார். அவருக்கின் கீழ் தமிழர்களுக்கான விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு ஏன் நீங்கள் நம்பக்கூடாது? அதை நம்புங்கன்னு உங்களை நான் கம்பல் பண்ண முடியாது. பட் ஐ பிலீவ் அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அதற்கான ஒரு பாதையை வகுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இதை போகிறோம். பட் இது இப்போ இந்த பதில் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தோணுன்னா இப்படி தாங்க சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது. அப்போது சில விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் அதற்கான விடையாக தெரியும். அப்போ எங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது நாங்கள் செய்கின்ற அந்த விஷயங்கள் உங்களுக்கு விடையாக தெரியும். அது வந்து இந்த இன்றைக்கி நடந்துடும் சார், நாளைக்கு நடந்துடும் சார் அப்படிலாம் எந்த உறுதியும் கிடைக்காது, சொல்ல முடியாது இல்லையா அரசியலுக்குள்ளே. அப்போ இட் டேக்ஸ் டைம், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். இல்லை, இந்தியாவில் புதிதாக கட்சி ஆரம்பித்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்து சில வருடங்கள் ஆட்சியை வந்து பிடிச்சாங்க. அது இல்லைன்னு யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை சார். ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து நீங்கள் அப்படி சும்மா சொல்லிட முடியாதுல்ல. அவருக்கு வந்து ஒய்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆலமரம் அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா வந்து காங்கிரஸோட ஒரு பெரிய லீடர். அந்த லெகசியில் அவர் வந்திருக்கார் சரிங்களா. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு 10 வருட உழைப்பை போட்டிருக்காருல்ல. நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அவர் வந்து ஒரு பயனியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையை இப்போ எனக்கு இங்கே தமிழ் தேசியத்தில் தருகின்ற மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற உண்மையை மற்றவர்கள் ஒத்துக்கொள்ள தயங்குகிறார்கள். நான் ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான் சார். திருமா மேடை, சீமான் மேடை, தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய மேடை, இந்த 3 மேடைகளையும் எப்படி உணர்றீங்க, எப்படி டிஃப்ரெண்ட் படுத்துறீங்க? இப்படிலாம் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு? இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கருத்தில் வந்து முன் வச்சுருக்கீங்க, அது எல்லாமே மக்கள் பார்த்துருக்காங்க, அதனால தான் கேள்வி கேட்குறேன். நான் திருமண மேடைகளில் பெருசாக நான் அரசியல் பேசுனதில்லை. அவருடைய பிறந்தநாளில் பல பேர் கவிதை வாசித்தாங்க, அதில் நானும் கவிதை வாசிக்கிற ஒரு கவிஞராக தான் அவரோட 2 பிறந்த நாளுக்குள்ளே நான் கலந்துருக்கேன். இலக்கியவாதியாக தான் அங்கே போனீங்க? வெறும் இலக்கியவாதியாக மட்டும்தான் போனேன். அதுதான் என்னோடய அடையாளம் இப்போ வரைக்கும். இலக்கியவாதிங்கிறது தான் என்னுடைய அடையாளம். ஒரு எழுத்தாளர், கவிஞர், அதுதான் என்னுடைய அடையாளம். எப்போதும் அதுதான் அடையாளம். பத்திரிகையாளர், இதோடு சேர்த்து பத்திரிகையாளர், இது பெர்மனண்ட் அடையாளம் சரிங்களா. இப்போது அது வந்து நான் ஒரு இலக்கியவாதியாக போனேன், இலக்கியவாதியாக அதில் வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். நாம் தமிழர் மேடையை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு உண்மையை சொல்ல போனோம்னா, இது நான் சொன்னேன்னா வந்து கீழே தம்பிகள் எல்லாம் திட்டி வைப்பாங்க. எந்த மேடைக்கும் நான் எனக்கு இந்த மேடையை கொடுங்கன்னு எந்த இடத்துலையும் நான் கேட்டு போனதில்லை சார். அதுதான் ரியாலிட்டி. அது திமுகவாக இது உங்களோட விசிகேவாக இருந்தாலும் சரி,
நாம் தமிழரில் எனக்கு வந்து உண்மையிலுமே அந்த மேடைக்கு நான் போகும் வரை எனக்கு அந்த கட்சியில் பெருசாக யார் மேலே எனக்கு பரிச்சயம் கிடையாது. சரிங்களா? அப்படி ஒரு எனக்கு வந்து நீங்கள் இந்த தமிழரா திராவிடரா மாநாட்டில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி முதன் முறை ஒரு ஃபோன் கால் வந்தப்போ எனக்கு அது பெரிய அதிசயமாக இருந்தது. நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் என்னுடைய முகநூலில் நான் இடங்களில் ஒரு அம்பேத்கரைட்டாகவும் சில இடங்களில் நான் தமிழ் தேசியவாதியும் கருத்துக்களை போடுவேன், அவ்வளோதான். அப்படிங்கும்போது நான் வந்து எங்கேயுமே யாருக்கிட்டையுமே வந்து நான் வரேன், இல்லை இந்த மேடையை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே கேட்டதும் கிடையாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அப்படி எனக்கு வந்த ஒரு வாய்ப்பு தான் நாம் தமிழரில் ஒரு 4 மேடைகளில் நான் பேசியிருக்கேன். 4 மேடைகளிலும் மிக மரியாதையாக நான் நடத்தப்பட்டேன். அது இல்லைன்னா சொன்னோம்னா அதை விட நன்றி கெட்ட தனம் எதுவுமே இருக்க முடியாது. சீமான் அண்ணனாலேயும் நான் ரொம்ப மரியாதையாக நடத்தப்பட்டேன், மற்றவர்களாலேயும் நான் ரொம்ப மரியாதையாக நடத்தப்பட்டேன். பட் இது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா அந்த மேடை வரைக்கும் தான். நான் கட்சிக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது இல்லை, கட்சிக்குள்ளே வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, என்னுடைய இந்த பேச்சு திறமைக்கானதுக்கோ இல்லை ஒரு என்னோடய இன்டெலெக்சுவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடமோ கட்சியில் கொடுப்பதை பற்றி யாருமே சிந்திக்கல. சரிங்களா? ஆனால் நீங்கள் விரும்புனீங்களா என்டிகேக்குள்ளே போகணும், ஒரு நிர்வாகி ஆகணும்? நிர்வாகியாகனா அங்கே நான் போய் அந்த 4 மேடைகளில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நாம் தமிழர் இயக்கத்துக்குள்ளே வந்து இன்னுமே கட்சி தொடங்கி 11-12 வருஷம் ஆகியுமே அதனுடைய உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வலுவாக அது நிறுத்தப்படவே இல்லை. அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணிட்டது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே கட்சியோட கீழே இருக்கிற உள்கட்டமைப்பும் இல்லை, மேல் கட்டமைப்புமே அது இன்னுமே மேல்மட்டத்தில் இருக்கிற கட்டமைப்புமே வந்து அது வலுவாக உருவாக்கப்படலை. ஒரு 4-5 பேர் மட்டும்தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்காங்க. அப்படிங்கிறது நான் அவங்களோட பயணம் செய்த அந்த ஒரு 4-5 மேடைகளில் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ வந்து என்னென்னா, ஒரு பத்திரிகையாளராக இங்கே வந்து 21 வருஷமாக நான் வந்து பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கட்சி தேர்தல் அப்படின்னு வருகின்ற போது அந்த உள்கட்டமைப்பு தான் வந்து உங்களுக்கு அந்த ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிறதுலையும் புதுசாக ஓட்டு வங்கியை உருவாக்குறதுலையும் அந்த உள்கட்டமைப்பு தான் பயங்கரமான ஒரு வேலையை பார்க்குது. அப்படிங்கும்போது நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ளே வரோம்னு சொல்லிட்டு சரியான ஒரு உள்கட்டமைப்பை உருவாக்காமல் இருக்கிற கட்சி எப்படி இதாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எனக்கு இருந்தது. அதனால தான் அவர் வந்து எனக்கு தெரியாமையே என்னோடய பேரை வந்து தென்சென்னை வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தப்போ நான் வந்து தேர்தல் அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. அதனால் நீங்கள் வந்து இப்படி அப்படி நான் என்னது விசிகே மேடை, நாம் தமிழர் மேடை அப்படின்லாம் வந்து ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க. ஓகே. இப்போ அதிமுக மேடை வந்து எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, அப்படிதானா? இது இல்லை, நீங்கள் வந்து ஒரு இயக்கத்துக்குள்ளே போயிட்டீங்க சார். இது வந்து அரசியல், சரியா? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு இலக்கியவாதியாக இருந்துட்டேன், நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டேன், தென் பொலிட்டிக்கல் கமாண்டேட்டராக இருந்திருக்கேன். அப்படின்னா நீங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ளே முழுவதுமாக இணைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழுசாக அந்த விஷயத்தை செஞ்சு தானே ஆகணும். பேசிக்காக இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சமையல் செய்யணுன்னா கூட அது நாம்கேவாஸ் செய்ய மாட்டேன். செய்யணுமே, காலையில் குழந்தை கேட்குதே சாப்பாடு, அதுக்காக நம்ம அதை செஞ்சு கொடுக்கணுமே, எனத்தையோ செஞ்சு எதையும் கடமைக்கு செய்கின்ற ஆள் கிடையாது. நான் பத்திரிகை துறையிலையும் ஒரு வேலையை வந்து எனக்கு சீனியராக இருந்தால் என்னோடய எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், எந்த வேலையும் நான் ஏனோ தானோன்னு செஞ்சதும் கிடையாது. நான் செஞ்ச வேலையில் எதுலேயுமே வந்து 100% பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ நான் தொலைக்காட்சிகளில் பணிபுரிந்த போதும் நிகழ்ச்சி தயாரிப்பராக இருந்த போதும் எதையோ ஒன்று எடுத்துகிட்டா போதும், அப்படி இல்லை, எனக்கு 100% பர்ஃபெக்ஷன் வேணும். நான் வந்து அதில் அந்த செய்கிற வேலையை வந்து ஒரு 100% உண்மையான உழைப்பை போடணும்னு நினைப்பேன், அதில் உண்மையான அர்ப்பணிப்பு போடணும்னு நினைப்பேன். அதனால தான் வந்து என்ன சொல்கிறது, பத்திரிகை துறையில் வந்து பல சிக்கல்களை ஏன்னா அது ஆண்கள் அதிகமாக கொலோச்சிக்கிற இடம், அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமாண்டேட்டராக உட்கார்ந்ததுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இருந்ததுனால தான் வர முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கூட நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் வேலை பார்த்தாங்க, எல்லாருமே அந்த என்ன சொல்கிறது, அந்த பொலிட்டிக்கல் கமாண்டேட்டரிக்குள்ளே வர முடியல. அப்போ அது வந்து நிறைய உழைப்பு போட்டது. நான் அந்த வேலையை வந்து ரொம்ப சின்சியராக நான் அதுக்காக மற்றவங்க செய்யலைன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த எஃபர்ட் என்னென்னா ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் நான் அதில் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ அரசியல் அப்படிங்கும்போது நான் விரும்பி தானே போகிறேன், யாரும் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகல அதிமுகவுக்கு. நான் விரும்பி போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்காக நான் அதை என்னோட முழு உழைப்பையும் போடுவேன், என்னோட முழு டெடிகேஷனையும் அதில் காட்டுவேன். அந்த ஒரு அதிகாரத்தை பெற முடியும்னு நம்புறீங்களா நீங்கள்? இல்லை, உங்களுக்கான அங்கீகாரம் வந்து அதிகாரம் எல்லாம் கிடைக்கும் நம்புறீங்களா?
வந்து போன உடனே எனக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்லாம் யார் என்ன இல்லை, யார் நம்பினாலும் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த கட்சியில் ஏற்கனவே அங்கே 1,00,000 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அந்த லட்சத்தில் நம்ம 1,01,000 ஆளாக தான் போகிறோம். சரியா? நம்ம வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து போகல. சரிங்களா? ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அரசியலோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருந்தாங்க. என் அப்பா வந்து ஒரு ட்ரூ காங்கிரஸ்மேன். அவர் காலகட்டத்தில் காங்கிரஸில் தொழிற்சங்கம் அமைத்து அதில் அவர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு. என்னுடைய அண்ணன்கள் வந்து அம்பேத்கரைட் மார்க்சிஸ்டாக இருந்து அவர்கள் சில விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. என்னுடைய அக்காவோட கணவர் வந்து ஒரு காங்கிரஸ்மேனாக இருந்து அவர் எலெக்ஷன் வரைக்கும் நின்று தோற்றுருக்காரு. அப்படின்னு என் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எல்லோரும் அரசியலோடு தொடர்பு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து யாருமே வந்து என் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய மினிஸ்டர்ஸ் அப்படின்லாம் யாருமே வந்ததில்லை. அப்போ கல செயல்பாட்டாளராக இருக்கின்ற ஒரு குடும்பத்துலேருந்து போகிற ஒரு ஆள் நான். சரிங்களா? அப்போ சின்ன வயசுலேருந்தே நான் பாலிடிக்ஸ் எல்லா சித்தாந்தங்களையும் வீட்டுக்குள்ளே பேசுகிற ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து தான் நான் வரேன். ஒரு அப்சர்விங் இருக்குது. அப்போ நான் வந்து வந்த உடனே நான் எங்கே வரேன்னா, ஏற்கனவே நிறைய அது பெரிய ரோன்னு இருக்கு. அந்த வரிசையில் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறோம். அது ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு கூப்பிட்டு நீங்கள் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னா அது வந்து நம்ம உழைப்பு கிடைத்த மரியாதையாகவே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. அப்புறம் நம்ம வந்து உலகம் அறிந்த ஒரு நடிகையா, நமக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அதனால் இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு கட்சியில் போய் ப்ரூவ் பண்ணுங்கள். இப்படிலாம் வேலை செய்வேன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கின்ற போது நமக்கான இடம் மிக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கான இயக்கம் அதிமுக, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி திமுகவில் அறிவிச்சிருக்க வேட்பாளர்களோட இதில் பாருங்கள், அதில் எத்தனை வாரிசு அரசியல் ஆட்கள் வராங்க பாருங்கள். அதிமுகவில் இல்லை, நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒருத்தர் இருந்தால் 2 பேர் இருந்தால், நீங்கள் ஜெயக்குமார் சார் பையனை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அங்கே 10 பேர் இருந்தால் நீங்கள் ஒருத்தர் இருந்தால் பாருங்கள், 2மே ஒன்றுன்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள் ஒரே ஈக்குவல் தட்டில் வைக்காதீங்க. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நம்பர் வந்து ஒரு பெரிய விஷயம். 1 பெருசா 9 பெருசா இல்லையா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் கேக்கு தான், நிறைய சாப்பிட்டாலும் கேக்கு தான். அது வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ் அந்த விஷயங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அப்படிங்கும்போது அதை வந்து மோடி வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக 8,000 கோடி வாங்கியிருக்காரு, திமுக 600 கோடி வாங்கியிருக்குது. அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து 8,000 கோடி பெருசு, 630ங்கிறது சின்ன நம்பர்னு நம்ம அங்கே அதை சொல்ல முடியாது. 2 பேருமே வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அல்லது ஸ்டேட்ஸ் வைஸ் பார்க்கும்போது அப்படிங்கும்போது இது ஒரு 6th பிளேஸில் இருக்குது. அங்கே பாஜக உங்களுக்கு 1st பிளேஸில் இருக்குது. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். பட் 2 பேருமே வந்து என்னென்னா தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத வச்சு ஒரு மக்களை ஏமாற்றிருக்காங்க. இவங்க ஊழல் ஒழிப்புன்னு பாஜக ஏமாற்றிட்டு ஊழலத்தை அவங்க பிரதானமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது ப்ரூஃப் ஆகுது இல்லையா? சட்டமாக மாற்றிருக்காங்க. அப்போ எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பேசுகிறோம், அது ஒரு பெரிய விஷயமாக கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வெளியான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லை, ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து சிறுபான்மையினர் மத்தியில் வந்து நிலவுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க, முதற்கட்டம் இல்லையா? அப்போ இன்னொரு கட்டம் இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்கள். முதற்கட்டம் இங்கே அங்கே 21 வேட்பாளர் 16 தொகுதி போயிடுச்சு. தேமுதிகவுக்கு 5 ஒதுக்கிட்டீங்க, எஸ்டிபிக்கு 1 கொடுத்துட்டீங்க, புதிய தமிழகத்துக்கு தென்காசி வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நெருக்கடியிலான இருக்குது. நெருக்கடி இல்லை சார், அந்த நெருக்கடி நீங்களே பத்திரிகையாளர்களை தான் எதையாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும், எதையாவது ஒன்று டேமேஜ் பண்ணணும், அந்த இடத்துல வரீங்க சார். நீங்கள் இதை பேசுகிறீங்க, அங்கே வந்து 21 தொகுதிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அந்த 21 தொகுதி வேட்பாளர்களில் எத்தனை பேர் வந்து வாரிசு அரசியல், எத்தனை பேர் என்னது பெண்கள், எத்தனை பேர் இஸ்லாமியர்கள், எத்தனை பேர் 3 பேரில் எத்தனை பேர் வாரிசு அரசியலில் வந்தவங்க? கனிமொழி, கருணாநிதி, அப்புறம் தமிழச்சி, தங்கபாண்டியனும் கருணாநிதியும் யார்? தென்காசிக்கான இது பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா மட்டும்தான் இல்லையா? அப்போ 21ல் 1 மட்டும்தான் வாரிசு அரசியலில் சேராதவங்க. நீங்கள் அப்படி அனலைஸ் பண்ணுங்கள் சார். பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளிலுமே வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. அதை நான் மறுக்கலை, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கிடைக்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அலங்கரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து உயர்வானது இல்லையா? இல்லை, பெண்களுக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கல. ஆனால் இல்லை, நான் சொல்கிறேன்னா பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது வந்து எல்லா கட்சிகள்லையும் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அங்கீகாரம் வந்து 3ஆம் உயர்ந்திருக்குதுங்கிறது வந்து நல்ல விஷயம் தானே? போன தடவை 2ஆக இருந்துச்சு, இப்போ 3, அவ்வளோதானே. ஸோ 2க்கும் 3க்கும் என்ன சார் பெரிய டிஃப்ரென்ஸு? ஆனால் நல்லா கம்பி கட்டுறீங்க எல்லா பத்திரிகையாளர்களும்.
இது என்ன 2க்கும் 3க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அது சொல்லுங்கள். ஒரு 2 நாளாக ஆச்சு, சரி, அப்போ நீங்கள் சந்தோஷப்படலாம். இது வந்து 2, 3 ஆனது வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து உங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, இந்த 16 பேரில் ஒருத்தர் கூட இல்லை. சார் இன்னும் இது முதற்கட்டம் நீங்கள் தானே சார் சொன்னீங்க, 2ஆம் கட்டம் வரும் சார். ஓகேவா? ஓகே. திமுகவின் தேர்தல் அறிக்கையை வந்து எப்படி பார்க்குறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுகவின் தேர்தல் அறிக்கை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்ன, நாங்கள் என்னென்னலாம் டிசைனாக பொய் சொல்லுவோம், பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்போம் அப்படிங்கிறத வருஷம் வருஷம் அவங்க அச்சடிச்சு எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு அச்சடித்து பொய் சொல்கிறாங்க. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா 19 நாடாளுமன்ற தேர்தலில் ஃபஸ்ட்டு நீட்டை ஒழிப்போம், ஒழிச்சிட்டாங்களா? அது அப்புறமேல சொன்னாங்களே, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வந்து அளிக்கப்படும். இது இந்த தேர்தல் வந்தது, சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ முதல் கையெழுத்து நாங்கள் நீட்டை ஒழிக்க போடுவோன்னு சொன்னாரே உதயநிதி, ஒழிச்சிட்டிங்களா? சட்டமன்ற தீர்மானம். இப்போ இந்த தேர்தலில் ஒன்று என்ன சொல்லியிருக்கீங்க, வந்து என்னது பெட்ரோல் விலையை குறைப்பதற்காக இந்த தேர்தல் அறிக்கையும் சொல்லியிருக்கீங்க இல்லையா? போன தேர்தல் அறிக்கையிலையும் இருந்துச்சு 19லையும். அங்கே கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறது. தென்னிந்திய நதிகள் இணைக்கப்படும்லாம் சொல்லியிருக்கீங்க போன தடவை. இதெல்லாம் சாத்தியமா? இன்னும் என்னன்னா, நான் இந்த 69 பேசுகிற மாதிரி மாநில சுயாட்சிக்கு நாங்கள் வழிவகுப்போம் அந்த கோரிக்கையை மட்டும் இனிமேல் பாசிபிலிட்டியே இல்லைன்றதுனால தூக்கிட்டாங்க. மற்றது எல்லாமே எப்பயும் போல் சொல்கின்ற வெற்று கதைகள். என்னது, மக்களை ஏமாற்றுவதற்குன்னே சில வார்த்தைகளை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் 2019 எடுத்ததில் ஒரு விஷயத்தை கூட இவங்க செஞ்சதில்லை தேர்தல் வாக்குறுதியாக. 2வது வந்து இங்கே வந்து நாங்கள் அத்தனை பேரும் நாங்கள் 40க்கு 40 ஒருத்தர் தவிர்த்து மற்ற எல்லாரும் நாங்கள் போயிட்டோம். 39 பேர் போய் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை யாராவது ஒரு திமுக உறுப்பினர்கிட்ட, ஒரு எம்பி கிட்ட தைரியமாக கேளுங்க. நாங்கள் 39 பேர் போயிட்டோம். 39 பேர் போய் என்னத்தை செஞ்சீங்க? ரொம்ப கொச்சையாக சொல்கிறதுனா என்னத்தை, அந்த கலா மாஸ்டர் பாஷையில் சொன்னாலும் என்னத்தை பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. திருப்பி நாங்கள் 39 பேர் போவோம், பெரிய வெற்றியை பெறுவோம். வெற்றி பெற்று போய் என்னத்தை பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்கு உங்களால் என்ன லாபம்? அதிமுக 2014 37 எம்பிகளோட போனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் என்ன போனாருங்கன்னா, நீங்கள் வரலாறு ஒரு தடவை சரியாக படிச்சுட்டு வரணும். காவேரியில் நீர் விடாத போது 27 நாள் வந்து ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் முடக்கினார்கள். அதில் இப்போ போனாங்களா, நாங்கள் 39 பேர். அதில் வேறு சிலர் வந்து நாங்கள் இலக்கியவாதிகள், சிலர் வந்து நாங்கள் முனைவர் பட்டம் வாங்கினவங்க, நாங்கள் அப்படி இப்படி பில்டப்லாம் கொடுத்துட்டு போனாங்க. போய் தமிழ்நாட்டுக்காக இப்போ இந்த வருஷமும் தானே உங்களுக்கு காவேரியில் தண்ணி விடலை, இந்த வருஷம் தானே காவேரியில் தண்ணி விடலை. அங்கே தஞ்சை டெல்டா மண்டலத்தில் 3 லட்சம் ஏக்கரில் வந்து பயிரே விடலை. காவேரியில் தண்ணி இல்லாதனால பயிரே விதைக்கலை. 3 லட்சம் ஏக்கர். அதனால் என்னாச்சு? அரிசி கிலோவுக்கு 12 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆச்சு. கேட்டிங்களா? ஒரு பத்திரிகையாளராக போய் கேளுங்க, இனிமேல் போய் கேளுங்க. அவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் அதிமுககாரர்களிடம் கேட்கும்போது 39 பேர் நாங்கள் போயிட்டோம், 39 பேர் போயிட்டோம். 39 பேர் போய் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க? ஏதாவது ஒரு பத்திரிகையாளர், தமிழ்நாட்டில் நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் இருக்கீங்கன்னா நீங்கள் போய் கனிமொழி மேடம்கிட்ட கேளுங்க, என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் பயனடைஞ்சிருப்பாங்க. அதை பற்றி கூட நீங்கள் கேட்க வேண்டாம் சார். என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க? இந்த வெள்ளத்துக்கு சிஏஏ சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓட்டு போடாமல் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா 116 கவுண்ட் போயிருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா, நிச்சயமாக வந்து இது எல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, திமுகவில் சில இன்டலெக்சுவல்ஸ்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு நேரேட்டிவ்ஸை செட் பண்ணுறீங்க, சரிங்களா? அதாவது இதனால தான் சிஏஏ வந்துச்சுன்னு மாதிரியான ஒரு பிம்பத்தை இது பண்றவங்க நீங்க வாக்களிச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க அதாவது திமுகவினருக்காக ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து கூட்டணிக்காக சில விஷயங்களை வந்து செய்தாக வேண்டியது இருந்தது, ஒரு நிர்பந்திக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 10 பேர் வந்து வெளியே வந்திருந்தா கூட அது பாஸ் ஆகிருக்காது. அந்த 10 பேர் வெளியே வந்திருந்தா கூட, நல்லா இப்போ கேள்வி கேட்குறீங்களே, இந்த 39 பேரால் ஏன் வந்து நாங்கள் வந்து சிஏஏ இது பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு உங்களால் ஏன் வந்து பெரிய அளவில் நீங்கள் என்ன குரல் கொடுத்து நிறுத்ததற்கான சாத்தியக்கூறுகளை என்ன பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஒன் டே நீங்கள் அந்த நாடாளுமன்றத்தில் ஏதாவது இடத்துல மறித்து இந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு ஒரு ட்ராமா பண்ணுவீங்களே, கொடியை பிடிச்சிட்டு உட்காருவீங்களே, உட்காந்திங்களா? அதாவது அங்கே உட்காந்து 39 பேர் நாங்கள் கும்பலாக எல்லாமே இந்தியா நீங்கள் வந்து இந்த கொரோனாவுக்கு முன்னாடி சிஏஏ போராட்டம் நடந்தது தெரியுமா? பல இஸ்லாமியர்கள் இங்கே சென்னையிலிருந்து மும்பையில் நடந்தது, டெல்லியில் நடந்ததை விட
இங்கே வந்து கூட்டம் குறைவாக தான் இருந்ததுனாலும் இங்கே பெரிய அளவில் நடந்தது. இஸ்லாமியர்களாக சொன்னேன். அந்த இஸ்லாமியர்கள் நடத்திய அந்த சிஏஏ கூட்டத்தில் இந்த 39 எம்பியில் ஏதாவது ஒரு எம்பி போய் ஒரு சிஏஏக்கு எதிராக நான் உட்காந்து போராட்டம் பண்ணேன்னு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிங்க, ஏதாவது ஒரு எவிடன்ஸை காமிங்க. நான் இந்த இன்டர்வியூ இதோட முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்புறேன் சார். காமிங்க ஏதாவது ஒன்று. அதை இங்கே காட்டுங்க சார், காட்டுங்க சார், காட்டுங்க. எங்கள் சிஏஏக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று இவ்வளோ பெரிய போராட்டம் வந்துச்சு, நாங்கள் நடத்தினோம். பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து எதிரான அதிமுகவுக்கு எதிரான ஒரு நேரேட்டிவ்ஸை நீங்கள் செட் பண்ணுறதுனால என்ன, அதாவது 34 பேர் போன போது அங்கே ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் 22 நாட்களுக்கு மேலாக முடக்கி உங்களுக்கு காவேரியில் தண்ணி வர வச்சது, காவேரியில் மேலாண்மை வாரம் அமைப்பதற்கு காரணமாக இருந்தது அதிமுக எம்பிஸ். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு நாள் நாங்கள் நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டின் நலனுக்காக நிறுத்தினோம், காமிங்க சார். சிஏஏ போராட்டத்தில் சொல்லுங்கள், காட்டுங்க. அந்த மொபைல் வச்சுருக்கீங்களா, காட்டுங்க. சிஏஏ போராட்டத்துக்காக ஒரு நாள் இங்கே நடந்த போராட்டத்தில் ஒரு எம்பி, சரி உங்கள் எம்பி வேணாங்க சார், உங்கள் 39 எம்பியும் சீன் போடுறீங்க விடுங்க, ஏதாவது ஒரு எம்எல்ஏ எங்கேயாவது போய் உட்காந்தார், போராட்டம் பண்ணினார், அவர் தலைமையில் இங்கே போராட்டம் வெடித்தது, ஒன்றத்தை காமிங்களேன். மோடி அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எதிர்த்து நாங்கள் சட்டசபை நாடாளுமன்றத்தில் இப்படி குரல் கொடுத்து அது அப்படியே பற்றி இந்தியா முழுவதும் பற்றி எரிந்தது, ஏதாவது ஒன்று காமிங்க. சும்மா போகிறீங்க அங்கே நான் 2 கேள்வியை கேட்கணும் வந்துடுறீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இருமுறை வெறுமே ஒரு பத்திரிக்கை அது உங்களை போட்டு கிழின்னு கிழிச்சிட்ருக்குது உங்கள் செயல்கள் என்னென்னு. இன்றைக்கி கூட காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் ஜெயக்குமார் ஒன்றுமே அவர் தொகுதிக்கு கிழிக்கலன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ 39 பேர் நாங்கள் போயிட்டோம். 39 பேர் போய் நீ தமிழ்நாட்டுக்கு என்னத்தை சாதிச்சுட்டு வந்த? இந்த கேள்வியை இது வரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர்கள், இத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கீங்க, யாராவது போய் ஒரு எம்பிகிட்ட கேட்க முடியுதா உங்களால்? என்ன நீங்கள் பண்ணீங்க? இங்கே உட்காந்து நாங்கள் அதானி எதிர்ப்போம் அப்படின்னு அந்த அம்மா அங்கே பேசிட்டு வருவாங்க, கனிமொழி. இங்கே என்ன பண்ணுவீங்க? அதானிக்கு 45,000 கோடிக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பீங்க. அப்போ உங்கள் இரட்டை முகம் இருக்குல்ல, இதெல்லாம் இங்கே வெளிச்சம் காட்டுறதுக்கு, என்னென்ன வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இன்றைக்கி ஊடகங்களே இல்லை. அதுதான் என்னதுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுது. அதனால தான் நாங்கள் 40 வெல்வோம். எப்படி நீங்கள் 40 வெல்வீங்க? போய் ஒன்றுமே நீங்கள் 5 வருஷம் அங்கே உட்காந்துருந்தீங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்கிறீங்க. அதிமுக 40 வென்றுமா? நீங்கள் 40 வெல்லுது, 2 வெல்லுது, 10 வெல்லுது, அது மேட்டர் இல்லை சார். நீங்கள் வந்து என்னென்னா போய் கும்பலாக நாங்கள் போனோம், கும்பலாக போய் என்னத்தை பண்ணீங்க? 39 பேர். இப்போ வந்து அந்த வாரப்பத்திரிகை அந்த வெளியிட்ட அத்தனை சீரீஸ், அத்தனை எம்பி நாளைக்கு இந்த வாரம் கடைசியில் வந்து திருமாவளவனோட அதை முடிக்குது, சரிங்களா? இதில் எங்காவது ஒரு எம்பி சொன்ன வாக்குறுதிகள் 10 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காருன்னா 2 வாக்குறுதிகளாக நிறைவேற்றிருக்கார் அப்படின்னு அந்த பத்திரிகையில் எங்கேயாவது வந்து, ஏன்னா அதுதான் டாக்குமெண்ட் இன்னைக்கு, சரிங்களா? எங்கேயாவது வந்திருக்க சொல்லுங்கள். அப்போது ஒன்றுமே செய்யாதவன்கிட்ட போய் ஏன் நீ ஒன்றுமே செய்யலை, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறீங்க, இங்கே வந்து பொய்யா வாக்குறுதியை ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர்கள். நீங்கள் இதை போனால் செஞ்சிருவீங்களா? நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சுட்டு போனவன் என்ன பண்ணான் அதை கேளுங்க, அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளை கேட்கலாம். முத்துநகர் படுகொலை அந்த ஆவணப்படம் வந்து உண்மையாலுமே பரபரப்பாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து பேசப்பட்ட ஒரு பேசப்பட்டது. பிளஸ் வந்து MS ராஜ் சார் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு வந்து காமிச்சிருந்தார். அதிலும் குறிப்பாக மெரினா புரட்சி வந்து மிக மிக பேசப்பட்ட ஒரு ஆவண திரைப்படம். அதில் உள்ளார்ந்த ஒரு அரசியல் வந்து இருக்குங்க. தமிழ்நாட்டினுடைய நலன்கள் எதிர்ப்பதற்காக பல்வேறு நபர்கள் வந்து திட்டமிடுறாங்க அப்படிங்கிறத பயங்கரமாக சொல்லியிருந்தார் மெரினா புரட்சி. உண்மையாலுமே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு திரைப்படம். அதன் பிறகாக ஒரு ஆவணப்படம் வந்து நீங்கள் வந்து தயாரிச்ச ஒரு திரைப்படம் தான். 2 ஆவணப்படத்தை நான் தான் தயாரிச்சேன். அந்த முத்துநகர் படுகொலை வந்து ராஜ் சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு. அப்போது இருந்த ஆட்சியாளர்களுக்கும் இதுக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து EPS அவர்களுடைய தலைமையை ஏற்று வந்து அதிமுக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். EPS அவர்கள் அன்றைய ஆட்சியாளராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருந்தபோது அந்த ஒரு விவகாரத்தில் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சு நடந்திருக்கா, தெரியாமல் நடந்திருக்கா? எஸ்ஆர் நோ, அவ்வளோதான். இல்லை, தெரிஞ்சு நடந்திருக்கா தெரியாத நடந்திருக்கான்னு அதிமுகவில் நான் போய் சேர்ந்து 50 வருஷம் ஆகி அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஆளுன்னா இது தெரிஞ்சு நடந்தது, தெரியாத நடந்தது சார், இதில் இப்படிலாம் நடந்துச்சு சார்னு நான் சொல்லலாம்.
நான் போய் இன்னும் ஒரு வாரம் கூட கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கான பதிலை வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா அப்படின்றதும். ஏன்னா இது வந்து நான் ஒரு மீடியா ஹைப்புக்காக பதில் சொல்ல முடியாதுல்ல. ஐ ஹேவ் என்ன சொல்கிறது, மை ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை நான் டாக்குமெண்ட்ரி படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு. நல்லக்கண்ணு சார், திருமா சார், சீமான் சார், இன்னும் பல முக்கியமான ஆளுமைகளை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆக்டிவிஸ்ட்டுக்குமே நாங்கள் போட்டோம், எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்குமே போட்டோம். கனிமொழி மேடத்துக்கு வந்து மேதா பட்கர் வந்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கன்னு சொல்லியும் கனிமொழி மேடம் அந்த படத்தை பார்க்க முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் பல முறை ட்ரை பண்ணியும் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போட்டு காட்டுவீங்களா? இல்லை, நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா இது குதர்க்கமாக கேள்வி கேட்கணும். நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கு போடுவீங்களா, இல்லை அதிமுகவில் இருக்கவங்களுக்கு இதை நீங்கள் திரையிட்டு காட்டுவீங்களா அப்படின்னா, இதே இந்த படம் நான் தயாரித்த போது நான் ஒரு கணவனும் மனைவியுமாக நாங்கள் பல்வேறு சிக்கலை எதிர்கொண்ட போதும் அந்த அத்தனை சிக்கல்களையும் நாங்கள் வந்து இந்த ஆவணப்படத்துக்கு எதிரான அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை மொத்தமாக மூடணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினோம். அதை வந்து அந்த இதை கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுக்கறதுக்கு பல முறை எங்களுக்கு நேரம் கேட்டு இன்ன வரைக்கும் கிடைக்கல. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ ஸ்டெர்லைட்டு பற்றி ஒரு முழுமையாக மிக நேர்மையாக பதிவு செய்த ஒரு தயாரிப்பாளராக அதை இயக்கிய என்னுடைய இணையர், அவர் வந்து எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர் கிடையாது. அவர் ஹீஸ் அன் இண்டிவிஜுவல், அவ்வளோதான். அவர் ஒரு டைரக்டர் அவரோட வேலையை செய்கிறார், அவ்வளோதான். நான் அந்த படத்தை தயாரித்தேங்கிறதுக்காக எல்லா மீடியாவும் கேள்வி கேட்குறீங்க. பட் நான் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், அப்படி பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல நான் எந்த இடத்துலையுமே இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்ல தயாரிக்கிறேன். சரிங்களா? அப்போ நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்கள் இப்போ இருக்கிற கட்சியில் போட்டு காமிப்பீங்களா அப்படின்னா, அந்த படத்தை நான் போட்டு காமிக்கிறதை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை செஞ்சு தரதுக்கு இப்போ என்னால் முடியாது. ஏன்னா நான் அந்த கட்சியில் எந்த பொறுப்புலையும் பெரிய அளவில் நான் பொறுப்புலேயே கிடையாது. பேசிக் மெம்பர், அவ்வளோதான். எனக்கு காலம் எனக்காவது ஒரு வாய்ப்பை வழங்கும்ல, அப்போ நான் கண்டிப்பாக செய்வேன். அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே சத்தியம் பண்ணிலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே இந்த இன்டர்வியூ தொடங்கும் போது ஒன்று சொன்னேன், செயல் தான் சில விஷயங்களுக்கு ஆன்சராக அமையும். ஃபீசிபிலிட்டி. எஸ். ஸோ நான் என்னோட செயல் அன்னைக்கு ஒரு ஆன்சராக இருக்கும், அவ்வளோதான். ஓகே. இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சோன்னு நினைக்கிறேன். திருமா சார் இன்றைக்கி வந்து சிதம்பரத்தில் நிற்கிறாரு. சீமான் அவர்களும் 40 தொகுதியிலும் வேட்பாளரை கிட்டத்தட்ட போட்டு அனௌன்ஸ் பண்ணி வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நடத்த போகிறாரு. திருமா சாருக்கு எதிராக சிதம்பரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வீர்களா? எதிர்காலத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் போட்டியிடும்போது அவருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்வீர்களா? நான் வந்து இப்போ என்னை வந்து ஒரு முழுமையாக ஒரு இயக்கத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இயக்கத்துக்கு பக்கமாக தானே நான் நிற்கணும். எனக்கு வந்து திருமணம் மேலே தனிப்பட்ட முறையில் பாசம் இருக்கலாம், நட்பு இருக்கலாம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே வந்து நட்பு பாசம் அது சொந்த தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்குள் அந்த பாசமெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. தாயும் பிள்ளையும் இருந்தாலும் வேற அப்படிங்கும்போது மிக நிச்சயமாக அவரை எதிர்த்து பிரசாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டால், இப்போ ஒருவேளை தலைமை என்னை வந்து நீங்கள் சிதம்பரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா நான் அதை சிதம்பரத்தில் போய் வேங்கவேல் இஷ்யூவெல்லாம் எடுத்து பேசிட்டு பிரச்சாரம் பண்ண தான் செய்வேன். இட்ஸ் மை டியூட்டி. அதே தான் சீமான் நடக்கும். ஓகே. தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்துட்டு நான் இதை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், சென்டிமெண்ட்டுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு இடம் தான் தேர்தல் களம். ஓகே. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.